வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலோன் ட்ரிப். நான் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் பாலக்காட்டில் தான் இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளான் என்னன்னா பார்த்தீங்கன்னா மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறோம். அதுதான் இன்னைக்கு பிளான். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக திருப்பூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா கேரளா பாலக்காடு வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 55 ரூபா டிக்கெட் வந்தது. ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் வந்து வீடியோ எடுக்க முடியல. எலெக்ஷன் டைம் காட்டி பார்த்தீங்கன்னா இல்லை போலீஸ் கருவுடி அதிகமாக இருந்தது. செக்கிங் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இல்லை. ஏன்னா இதான் என்னோட 2வது வ்ளாக். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்அப் பண்ணுது. நிறைய பேர் இருந்தாங்காட்டிக்கு நான் பாட்டு கம்மி கிளம்பி வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தேன். கரெக்டாக வெளியே வந்தேன்னு பஸ் கிடச்சிது. கேஎஸ்டி பஸ் ஸ்டாண்டு, அதாவது பாலக்காடு பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா தான் டிக்கெட்டு. அப்படியே பஸ்ஸை பிடிச்சி பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா இப்போ கேஎஸ்டி பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டேன். அதாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து ஸ்பீட் ஆகேன். ஆப்போசிட்ல பஸ் ஸ்டாப் இருக்கு. இப்போ பஸ் ஸ்டாப்புக்குள்ள போனோம். பஸ் ஸ்டாப்புக்குள்ள போயிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லசனாங்கிற இடம், அந்த இடத்துக்கு போனாலும் கோயிலுக்கு போக முடியும். அந்த பஸ்ஸை போய் நான் பிடிக்கணும். பல்லசனா போகிற பஸ்ஸை பிடிக்கணும். இப்போ இதுதான் போயிட்டு இருக்கேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசி வரணும். ஆனா கேஎஸ்ஆர்டிசில இருந்து பல்லசானாக்கு பஸ் கிடையாதாமா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாப் சொல்றாங்க, அங்கிட்டு போய் தான் போகணுமாமா. அதாவது ஜங்ஷன் ஸ்டாப்னு நினைக்கிறேன். அது சொன்னாங்க ஸ்டேடியம் ஸ்டாப்னாங்க. பாலக்காடோட பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு போயிட்டு தான் அங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லசானா போகணும் மட்டும் இருக்குது. அங்கிருந்தா பஸ் இருக்குனாங்க, இதுல பஸ் கிடையாதாங்க. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னா அந்த ஸ்டேடியம் ஸ்டாப் போயிட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து பல்லசானாக்கு பஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜங்ஷன் வந்து இறங்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுக்கு இன்னும் அந்த கண்டக்டர் கிட்ட கேட்டேன், அந்த பஸ் எல்லாம் நிற்குமா நல்ல இது பல்லசானா போகிறது பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி நிற்குமா கேட்டேன். ஒரு பண்ணாரு. ஆனால் தமிழ் தான் பேசுறாரு. தமிழ்ல தான் கேட்டேன் பல்லசானா. ஏன் அங்கே வந்து விட்டாருன்னு தெரியல. ஒரு கேஎஸ்ஆர்டிசி வந்தேன். இங்கே கேஎஸ்ஆர்டிசி வந்தோடனே பல்லசானாக்கு பஸ் கிடைக்காது. ஸ்டேடியம் ஸ்டாப் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலராக பஸ் இருக்கு. ஸ்டேடியம் ஸ்டாப் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க டிரைவர் கண்டக்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏறுனா அந்த பஸ்ல வந்து ஸ்டேடியம் ஸ்டாப் தாண்டி தான் அதிகமாகும். இங்க இருந்து மறுபடியும் என்ன பண்ணோம், இங்க இருந்து மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அங்கேயும் பல்லசானா தோட்டம் கொடுத்து நம்ம அங்கே போவோம். டைம் வச்சு அதே நேரத்துல வந்து அங்கிருந்து வரும்போது ஒரு 10 ரூபாயோட முடிஞ்சுது. இப்ப இங்க வந்ததுக்கு ஒரு அங்கிருந்து இங்க வந்ததுக்கு ஒரு 13, இங்க இருந்து மறுபடியும் அங்க போறது ஒரு அமௌண்ட் செலவாச்சு. டைம் மறுபடியும் அங்கிருந்து மறுபடியும் பல்லசானா போயிட்டு அங்கிருந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் இன்னைக்கு நைட்டு போய் வீட்டுக்கு திரும்ப. இதுதாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் பஸ் ஸ்டாப்பு. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா பல்லசானா பஸ் எல்லாம் போகுமாமா. ஸோ இப்போ இங்கே தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நிற்கும் பஸ்ஸு. அந்த இடத்துக்கு பார்த்தா வந்து நிற்கணும். இதான் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லசானா போகக்கூடிய பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன்குளத்தி அம்மன் கோயிலுக்கு போகணும். ஃபுல்லாக பஸ்ஸு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மலையாளம்லாம் தான் போட்டிருக்காங்க. தமிழில் எதையுமே காணும். ஓ, பஸ்ஸு பின்னாடி போட்டிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கீழே மீன்குளத்தி பகவான் போட்டிருக்காங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இப்போ வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பல்லசானா போகிற பஸ் முன்னாடியே நிற்கும், கேட்டாலே சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறி வந்துட்டு அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே போட்டிருக்காங்க. மீன்குளத்துக்கு வந்து பின்னாடி போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எதுவும் போட்டுக்க மாட்டாங்க. பஸ்ஸு பின்னாடி போட்டிருக்காங்க. மீன்குளத்து தமிழில் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் தமிழ்லேயே இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல்லாக மலையாளம்ல போட்டிருக்காங்க. ஸோ பஸ்ஸில் ஏறி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கண்டக்டர்ல வந்ததுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட் ஆகும். ஸ்டேடியம் ஸ்டாப்பில் வந்து பல்லசானாக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து 28 ரூபா ஆனாங்க. அது வழக்கம் போல் டிக்கெட் கொடுக்கல. இந்த பஸ்லேயும் டிக்கெட் வரல. ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட்டே தர மாட்டேங்கிறாங்க. அது பார்க்காத ஃபுல்லாகவே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு ஃபோர்ட்டோடைய பேக் சைடு கேட்டு. போன தடவை நம்ம வந்தப்போ இந்த இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா கிளாக் ரூமு, அந்த ரூமுக்குள்ளே தான் பேக் வச்சுருந்தோம். அது பேக் சைடு ரோடு, அது பேக் சைடில் போயிட்டுருக்கு. ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த கிளாக் ரூம். அங்கே தான் பேக் வச்சுருந்தோம்.
ரொம்ப குறுகலான ரோடு, ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வாசல்லையும் கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பஸ்ஸு கோயில் வாசலில் தான் இருக்கேன் நான். கரெக்டாக அந்த பஸ் வந்து கரெக்டாக கோயில் வாசல்லேயே நிற்குது. ஸோ ஆப்போசிட்டில் தான் கோயில் இருக்குது. ட்ராய்பாடு வேறு பார்த்திங்கன்னா வீட்டில் மறந்துச்சுட்டு வந்துட்டேன். கையில் தான் எடுத்துகிட்ருக்கேன். கரெக்டாக வந்து எடுக்க முடியல. ஃபோனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது வீடியோ எடுக்கும்போது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக ஷேக்காக இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பூர்வீக கொண்ட வீரசைவ முன்னாடியார் அவங்க தான் நிர்வகிச்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கோயில், கவர்மெண்ட் கோயில் கிடையாது. அவங்க தான் நிர்வகிச்சிட்ருக்காங்க. கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பேண்ட் ஷர்ட் அலோடு கிடைக்காதாம்மா, வேஷ்டியோட உள்ளே போகணுமாம்மா. நான் வேஷ்டி கொண்டு வந்துட்டேன். வேஷ்டி மாதிரி வந்து ஒரு இடம் இருக்குனாங்க, அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். கோயில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வேஷ்டி மாதிரிக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அலௌடு. ஆனால் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, பேக்கெட்டில் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் வந்து வீடியோக்கு வந்து அலௌடு கிடையாது, வீடியோவில் எடுக்க முடியாது. இந்த குளத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து மீன் ரூபத்தில் அருள் பொழிச்சதாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு பேர் வந்து மீன் குளத்தி பகவதியம்மன் பேர் மாறுச்சு. ஸோ அம்மன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த குளத்தில் வந்து மீன் ரூபத்தில் வந்து இருக்கிறதா இந்த பகுதி மக்கள் வந்து நம்புகிறாங்க. இந்த பகுதி மக்களில் நிறைய மக்களோட நம்பிக்கை அதாக தான் இருக்குது. அந்த குளத்துக்கு வந்து உள்ளே போகிற பாதை இதுதான், ஆண்கள் பகுதி இது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுவாங்க. பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே தான் போடுவாங்க. மீனுக்கு வந்து பொரி போட்டால் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேண்டதெல்லாம் நடக்கும், நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து எதுக்கு வருவாங்கன்னா, அதாவது புதுசாக வந்து ஒருத்தவங்க தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்க இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தொழில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஏதாவது கண்திஷ்டி இருக்குன்னா அந்த கண்திஷ்டி கழியறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப பிரபலமான கோயில். அதாவது புதுசாக தொழில் தொடங்குறக்கும் ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கண்திஷ்டி போகிறக்கும் வரக்கூடிய கோயில் இந்த கோயில் தான். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சிறப்பு பூஜைகள் வந்து நடக்குமாமா. ஸோ செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த சிறப்பு பூஜையில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இந்த கோயிலில். ஒருவேளை நீங்கள் வந்து வேஸ்ட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்போசிட்டில் அந்த மீன் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மீன் சிம்பிள் போட்டிருக்க இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கும் ஒரு தாத்தா இருப்பார், வயசானவர். வாடகைக்கு வந்து வேஷ்டி கொடுக்குறாங்க. 30 ரூபா தான் வந்து வாடகைக்கு வாங்குறாங்க வேஷ்டிக்கு. நீங்கள் அங்கேயே ட்ரெஸ்ஸும் மாற்றிக்கலாம், இல்லைன்னா இங்கே குளத்தில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். வாடகை வந்து ஒரு 30 ரூபா தான் வாங்குவாங்க. ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் கோயிலுக்கு வரீங்கன்னா 5:30 மணிக்கு, அதாவது 5 மணிக்கு லைன் வந்து உள்ளே விட்டுருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு வந்து அங்கே சாமி தரிசனம் ஸ்டார்ட் ஆகிடும். முடிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு 6 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே திரும்ப கோயில் வாசல்கிட்டே வந்துட்டிங்கன்னா ரிட்டன் வந்து நீங்கள் பாலக்காடு போகிறதா இருந்தால் பஸ் ஏறிக்கலாம். ஏன்னா பாலக்காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட நிற்கிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மணியோட முடிஞ்சது. 6 மணிக்கு மேலே வந்து பஸ் கோயில்கிட்ட நிற்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல்லசனா போயிட்டு அங்கேருந்து மாறணுங்கிறாங்க. அது பாலக்காடு இல்லைங்கிறாங்க, அது கொல்லங்கோடு எல்லாம் போய் அப்படி தான் மாறணும். பல்லசனா போய் கொல்லங்கோடு போய் மாறணுங்கிறாங்க, இல்லை ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரெக்டாக போகும். ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா போய் நிற்கும் அந்த பஸ்ஸு. பஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா வாங்கினாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் பஸ்ஸு நிற்கும். கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் வந்து 40 ரூபா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடுடைய டவுன் பஸ் ஸ்டாண்டாமா. அதாவது கேஎஸ்ஆர்டிசி கிடையாது, இது வந்து ஒரு டவுன் பஸ் ஸ்டாண்டு, பாலக்காடு டவுன் பஸ் ஸ்டாண்டு. பாலக்காடு மெயின்லேயே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பஸ் ஸ்டாண்டு இருக்கும் போல். கோயில்கிட்ட பஸ் ஏறணும் இல்லையா, கரெக்டாக அந்த வந்து பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்லேயே, அதாவது உழவக்கோடு பஸ் ஸ்டாப் அங்கேயே நிற்கும். அப்படியே நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே லெஃப்ட்டில் நடந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதோட என்ட்ரன்ஸ் வந்துடும். இப்போ பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்குள்ளே தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து திடீர் பிளானாக தான் வந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. 11 மணிக்கு பிளான் பண்ணேன், 12 மணிக்கு ட்ரெயின். ஸோ அவசரத்தில் வந்ததுனால ட்ரான்ஸ்போர்ட்டெல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வீடியோவும் கரெக்டாக எடுக்க முடியல, ஏதோ ஓரளவுக்கு எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த தடவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோவில் வந்து ட்ரைபாட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட்டோடு நான் வரேன். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் பல்லசேனா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருந்தாலும் கோயில் வந்து நிர்வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட வீரசைவ மன்னாடியார் அப்படிங்கிற சமூகத்தை சார்ந்தவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. அவங்களால தான் இந்த கோயில் வந்து உருவானதாக சொல்கிறாங்க. அதாவது வீரசைவ மன்னாடியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரியவரால் தான் இந்த கோயில் வந்து உருவானதாக ஒரு வரலாறு இருக்குது. ஒரு 400 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வீரசைவ மன்னாடியார் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிதம்பரம் பகுதியை சார்ந்தவங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் வந்து இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த புது தொழில் ஆரம்பித்தாலுமே மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மனை வந்து வணங்கிட்டு தான் தொழில் ஆரம்பிப்பார். தொழில் ஏதாவது பிரச்சனை வந்ததுனாலுமே அந்த அம்மனை வந்து வணங்குறது அவர் வழக்கமாக வச்சுருப்பார். அதாவது டெய்லியும் தொழிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்மனை வணங்கிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 500 வருடத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு டைம் குடும்பத்தோடு வந்து கேரளா மாநிலம் பாலக்காட்டில் இருக்க பல்லசேனா அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிபெயர்ந்து போகிறாரு. குடிபெயர்ந்து போகும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்கள தரிசிக்க முடியாதுன்னு என்ன பண்ணுறாருன்னா மதுரை மீனாட்சி அம்மன் குளத்துல இருந்து ஒரு கல் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. கல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கல்லுக்கு வந்து பூஜை பண்ணி அதை வழிபடுறதை வந்து வழக்கம் வச்சுருக்காரு. அதாவது தொழிலுக்கு டெய்லியும் போகும்போதும் சரி, புதுசு தொழில் ஆரம்பித்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் அது மதுரை மீனாட்சி அம்மனை பாவிச்சு வணங்குறது வந்து வழக்கமாக வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்கு இல்லையா, அந்த மீன் குளம், அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளக்கரையில் வந்து அந்த கல்லை வச்சுட்டு அந்த குளத்தில் போய் அவர் குளிச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல்லை எடுக்க முயற்சி பண்ணுறாரு. பட் அவரால் வந்து அந்த கல்லை வந்து எடுக்க முடியாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுற்றி இருக்க ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அவங்களோட வீட்டில் இருந்து ஆட்கள் எல்லாம் அவரை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த கல்லையுமே அவர் வச்சு அந்த பொருள் இருக்கு இல்லையா வியாபாரத்துக்கு வச்சது அது எதுவுமே எடுக்க முடியல. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து பிரசங்கம் போட்டு பார்க்குறாங்க. பிரசங்கம் போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மனை வந்து இங்கே வந்து தான் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு ஒளிவட்டம் மாதிரி எல்லாம் தெரிஞ்சது நான் சொல்கிறாங்க, ஒரு கதை மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து இங்கே ஒரு கோயில் கட்டணும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த கோயில் வந்து கட்டுறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கேரள கட்டடக்கலையும் தமிழ்நாடுடைய கட்டடக்கலையும் சேர்ந்த மாதிரி தான் அந்த கோயில் கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டினதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் அப்படி தான் பேர் இருக்கணும். ஏன் மீன் குளத்தி அப்படின்னு பேர் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு கதை இருக்குது. இந்த கோயில் அவங்க கட்டிட்டாங்க, நிர்வகிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளம் இருக்கு இல்லையா, குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் ரூபத்தில் வந்து அம்மன் வந்து அருள் பாலிச்சதாக சொல்கிறாங்க. அருள் பாலிச்சதுக்கப்புறம் மீன் குளத்தில் அம்மன் அப்படிங்கிற மாதிரி பேர் இருந்தது அந்த டைமில். அதுக்கப்புறம் நாளாக மீன் குளத்தி அப்படின்னு பேர் மாதிரி மீன் குளத்தி அம்மன் வந்து இப்போ மீன் குளத்தி பகவதி அம்மன் அப்படி பேர் மாறிடுச்சு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் புதுசாக தொடங்குறவங்க அதிகமாக வருவாங்க. இங்கே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு அவங்க வந்து புது தொழில் வந்து தொடங்குவாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தொழில் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது தொழில் ரீதியாக அப்படின்னா அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. கும்பிட்டு போனாலும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து கலைஞ்சு ரெடி ஆகிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அது இன்னும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து பெரும்பாலும் வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஆல்ரெடி தொழில் நடத்திட்டு இருக்கவங்க வருவாங்க. அதுவும் இல்லாமல் மற்ற மக்கள் வந்து அந்த சாமி கும்பிடுங்க வரவங்க வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதிகமாக வரது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் ரீதியாக வரவங்க தான் அந்த கோயிலுக்கு அதிகமாக வருவாங்க. நீங்களும் ஏதாவது புதுசாக வந்து தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஆல்ரெடி ஏதாவது தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து வணங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் தொழில் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேரளா வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மறக்காமல் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த கோயிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து 5:30 ஓப்பன் ஆகும், 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாயந்தர நேரத்தில் வந்து 5:30 ஓப்பன் ஆகி 7:30 வந்து இந்த கோயில் வந்து நட வந்து பார்த்திடுவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அந்த அன்றைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கோயில் வந்து காலையில் வந்து அந்த க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா 11 மணிங்கிறது 12 மணி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 2 நாட்கள் மட்டும் 12, மிச்ச நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணியோட க்ளோஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.